இப்போ யுகாதி ஊனவுக்கு என்ன அர்த்தம் வச்சிடலாம், எகுத ஊனன்னே அர்த்தம் வைக்கலாம். ஏன்னா இது எக்கூலுக்கு பயானு. எகுத ஊனுங்கிறது என்ன இருக்கே, எக்கூலுக்கு பயானு, அது விளக்குது. அது ஏய் மினன் நாசி, மக்களிலே இருக்கிறார்கள் மனுஷர்கள், எக்கூலு சொல்வார்களே, ஆமன்னா பில்லாஹி யுபில் யுமில் ஆகிரி, ஆமன்னா பில்லாஹி யுபில் யுமில் ஆகிரி என்று சொல்வார்களே, அப்படிப்பட்டவர்கள் மக்களில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு மூமின் கிடையாது. அவனுக்கு என்ன கிடையாது, ஒமாவும் பி மூமினின்னு, அவன் எந்த ஈமான்ல இதுலேயும் கட்டுப்பட்டவன் கிடையாது. அவன் அறவே ஈமான் கிடையாது. விளங்குதா? ஏனென்றால் எகுது அவனே இதுதானே கேட்டேன். என்ன இருக்குது சொல்லுப்பா, என்னது எகுது அவுனே, எகுது அவுன் அல்லாஹ, அல்லாஹவே ஏமாத்துகிறார்கள். வல்லதீன ஆமனும் இன்னும் ஈமான் கொண்டவர்களும் நினைச்சிறாங்கனுவா, ஏமாத்துறானுவோ. அவங்க மூமீன்கள்லாம் கிடையாது. அது விளக்குது. என்ன ஒமாஹுபி மூமின்னு சொல்லிட்டான்ல. மின்ஹும் மைய கூலு மினன்னாசி மைய கூலு, மக்களில் இருக்கிறார்கள் ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் மக்களில் இருக்கிறார்கள். அவங்க மூமின் கிடையாதுன்ட்டான்ல. அப்போ ஏன் யகூலுனே சொல்கிறவங்க இருக்கிறாங்க. மினன்னாசி மைய கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள்னா யகுதஊன், அவனு நினைச்சிறானுவா, ஏமாத்துறான். யகுதஊன் அல்லாஹ் வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் விளங்குதப்பா மூமின்களையும் நினைச்சிறானு அவனுவா, ஏமாத்துறானோ. விளக்கமாயிடுச்சு. எக்கூலுக்கு என்ன இருக்குது, ஏன்னா மமாவுபி மூமினின் தானே, எப்படியே சொல்கிறான் அல்ல, அவன் ஈமான் கொள்ளலேங்கிறான். அப்போ என்ன அர்த்தம், ஏமாத்துறானு பயான் ஆயிடுச்சுல இருக்கு. அல்லது விளங்குதப்பா, இதை வந்து இஸ்தீனாஃப்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், எகுதவுன காதி உணவுக்கு எகுதவுன்னு அர்த்தம் வச்சு அது இஸ்தீனாஃபுங்கலாம். இஸ்தீனாஃப்னா என்னப்பா, முன்னால் உள்ள விஷயத்துக்கு இது காரணமாக இருக்கும். முன்னால் உள்ள விஷயத்துக்கு இது காரணத்தை விளக்கும். விளங்குதப்பா, முன்னால் உள்ள விஷயத்துக்கு. இப்போ மினன்னாசி எங்கே விளங்கல சொல்கிறது விளங்குறா. இப்போ மினன்னாசி மக்களிலே இருக்கிறார்கள் மைய கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையினாலும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவது இருக்கிறார்கள். மூமின் கிடையாது. அவன் என்ன கிடையாது, மூமின் கிடையாதுன்ட்டான். யகுதஊனே எப்படி, யகுதஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் மூமின்களையும் அவர்கள் நினைச்சாங்க, ஏமாத்துறாங்க. இப்போ விளங்குச்சப்பா, அவனுவ உள்ளுக்கு வாயில தான் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அவன்கிட்ட குபுர் தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக என்ன இருக்குது, குபுர் தான் இருக்குது. ஏன் உள்ளுக்குள்ளே குபுரை வச்சுக்கிட்டு வாயில் போய் நான் மூமின் ஏன் சொல்கிறான், விளங்குதுப்பா. ஏன் மூமின்னு சொல்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, எல்லாம் வாயில் அவன் காபீர் கரெக்டாக சொல்லிட்டான். லாயிரம் பாத்தினா, லாயிர்லையும் பாத்தின்லையும் அவன் குபுரை பேசிட்டான், நான் ஈமான் கொள்ள மாட்டேன்ட்டான். விளங்குதா? இவனும் அப்படி இருக்க வேண்டியது தானே, இவனும் எப்படி இருக்க வேண்டியது தானே, அதே மாதிரி இருந்துட வேண்டியது தானே. ஏன் லாயிரில் வந்து நான் மூமின்கிறான், இதால் லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னாங்கிறான், ஈமான் கொண்டவர்களை சந்தித்தா நாங்கள் மூமின்கிறான். இதா ஹலவு இலா ஷியாத்தினையும் காலு இன்னாமாக்குங்கிறான். விசாசுகள்கிட்ட போயிட்டா, என்னது ஷைத்தான் போன்ற தலைவர்கள்ட்ட போயிட்டா, நான் உங்க கூட அவையாமல் நாங்கள் முஸ்லீம்கள்ட்ட போகிறீங்க, இன்னமா நான் முஸ்தீம் நான் கிண்டல் பண்ணுறோங்கிறான். இதனால் அவனுக்கு என்னங்க பிரயோஜனம், ஒரு கேள்வி வருதா? வாயில அஷேத் அல்லா இல்லா இல்லல்லா அஷேத் நம்ம சொல்லான்னு சொல்கிறான். ஃபுல்லாக என்ன இருக்குது உள்ளத்தில், அவனுக்கு குஃபுர் தான் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி அவன் வாயில் வந்து களிமாவை சொல்லிட்டு உள்ளத்தில் குஃபுரை வச்சுக்கிட்டு இப்படி நடச்சிக்கிட்டு அலைகிறதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது இன்னொரு கேள்வி வருது. விளங்குதா? என்ன பிரயோஜனம் இருக்கு, பிரயோஜனம் இருக்கு. ஏமாத்துறான். இப்படி ஏமாத்துனா என்ன செஞ்சுக்கலாம்னா, அவனுக்கு வரக்கூடிய லரரை தட்டிடலாம். எப்படி எழுது 3 காரணம் போடுறாங்க. என்ன தஃபுல் லரர் ஒன்று இருக்குது, அவனுக்கு வரக்கூடிய இடர பிரச்சனையை தட்டி விட்டுடலாம்.
நான் மூமின்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க முஸ்லீம்கள்? இடர் செய்ய மாட்டாங்க. தஃபஉல் லரர், ஒன்று லரரை தட்டுறது இருக்குது, ரெண்டாவது ஜலபுன் நஃபை கொண்டு வந்துடலாம், புரோஜனத்தை கொண்டு வந்துடலாம். டேய் ஜலபுன் நஃபை, ஜலபுன் நஃபைன்னு என்ன பார்த்தோம்? பிரயோஜனம் இவனுக்கு கிடைக்கும். என்ன? கனிமத்தில் பங்கு கிடைக்கும். விளங்குதா? கனிமத்தில் பங்கு கிடைக்கும். சொந்தக்காரங்க யாராவது முஸ்லீம்கள் இவங்க சொத்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த முஸ்லீம்கள் செத்து போயிட்டா அவனுக்கு இருந்து என்ன செய்யும்? அவனுக்கு சொத்தும் கிடச்சிடும். இஃப்திலாபு தீனை தீன் மாறுபட்டால் என்ன கிடையாது, அவனுக்கு சொத்து கிடையாது. மூமின் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மூமின்கிற லிஸ்ட்டில் என்ன செஞ்சிருவாங்க அவனுக்கு? மூமின் இறந்துருக்காரு, யாருக்கு ஏதாவது சொத்து இருக்கு உண்டு. இவன் காஃபின்னா கிடைக்காதுல்ல, ஜலபுண்ண கிடைக்காது. ரைட்டா? ஆகவே சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்கன்னா சொத்து கிடச்சிடும். இவனுக்கு வரக்கூடிய தண்டனைகளை தட்டிடுவான். காஃபிர்னா என்ன செய்யணும்? காஃபிர்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, சிறைப்பிடிப்பாங்க, அந்த இடத்தை தட்டிடுறான். சில காஃபிர்களை வெட்டிடுவாங்க, மரண தண்டனை கொடுப்பாங்க, அந்த இடத்தையும் தட்டுறான். சிறைப்பிடிக்கிறதையும் தட்டிடுறான். சில காஃபிர்களுக்கு மரண தண்டனை அந்த லரையும் தட்டிடுறான். அல்லது சில காஃபிர்கள் வரி கட்டிக்கிட்டு இருப்பான், ஜிஸ்யா. டேய் வரி கட்டி இருக்கடா, அந்த வரி கட்டுறவங்க முஸ்லீம்களோட லிஸ்ட்லாம் இருக்கான், மூமின்களோட லிஸ்ட்லாம் இருக்கான். அதுவே இதெல்லாம் அவனுக்கு கிடைக்காம போயிடும். ரெண்டாச்சா, இவனுக்கு வரக்கூடிய தண்டனைகளை தட்டிடுறது, சிறை பிடிக்கிறத, கொல்லப்படுறத, சிறை பிடிக்கிறது, கொல்லப்படுறது, அது வரி கட்டுறது, ஜிஸ்யா கட்டுறது, இந்த லரெல்லாம் தட்டிடலாம். மூமின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு அலைஞ்சோம்னா. ஜலபு நஃபை, கனிமத்தில் பங்கு கிடைக்குது. முஸ்லீம்கள் மாதிரி இவன் கண்ணியப்படுத்தப்படுவான். முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் ஜலபு நஃபை. ரெண்டாச்சுடா, மூணாவது ஒரு முக்கியமான வேலையை இந்த மூதியை பேரோ செய்வான். ஈசாலு வரர் இயல் மூமினின், மூமின்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுவான். ஈசாலு வரர் இயல் மூமினின், மூமின்களுக்கு எதோ தள்ளி விட்டுருவான். லரத்தில் எப்படி? இவன் முஸ்லீம்கள்னால நம்ம கூடயே இருப்பான், முஸ்லீம்கள்னால நம்ம கூடயே இருப்பான். இருந்துக்கிட்டு இப்போ எத்தனை உன அசராரகும், மூமின்களுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவான். தெரிஞ்சுவானுவா? நம்ம கூடயே இருந்து, கூட இருந்து குறவலையை அளக்குறதுங்கிறான்ல, கூட இருந்துக்கிட்டே குழி தோண்டுறதுன்னு, நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நம்ம ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சு விஷயம் போனாக இதை குப்பார்கள்ட்ட போய் சொல்லி விடுவானு. குப்பார்கள்ட்ட போய் முஸ்லீம்கள் இப்படிலாம் பேசுகிறானுடா, நின்னவெல்லாம் செய்கிறானுடா, அங்கே போய் சொல்லி கொடுத்துருவானு. இப்போ மூமின்களுக்கு ஒரு பிரச்சனை, தனக்கு நபை கொண்டு வந்துக்கிறான், வரக்கூடிய லரரை தண்டிக்கிறான், நம்மளுக்கு புத்தி முட்டை தருவான். நம்மளுக்கு என்ன செய்வான்? ஈசால் லரர்கள் மூமினி, நம்ம கூட இருந்தே நம்மளை பார்த்து அறிஞ்சி நம்ம ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சு அங்கே போய் என்ன செய்வான்? மூட்டி விட்டுருவான், பொம்பளை தூடுவான். அதாவது கெட்ட பேருவோ இந்த மாதிரி வேலை தான் செய்வான். இப்படி நம்மளை மூட்டி விட்டு மாட்டி விட அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் கிடையாது. அவனால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஈசால் லர செய்வோமே, இருக்கிறவருக்கு நன்மையை செய்துட்டு போவோமேன்னு இருக்காது. இருக்கிறவர் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டு போயிடுவோமே, இந்த மாதிரி சாட்டியால் பண்ணுவான். இந்த காரணத்திற்காக வேண்டிதான் இல்லை விளங்குதுடா. அவன் வாயில் களிமாவை சொல்லிக்கிட்டு உள்ளத்தில் குபுரை வச்சுக்கிட்டு விளங்க இருக்கேன் அலைகிறான். அவனுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஏமாத்துறதுல என்ன பிரயோஜனம்? காப்பீர்னா நான் ஈமான் கொள்ளலன்னு பேர வேண்டியதுன்னா ஒரிஜினல் காப்பீர் மாதிரி ஏன் போக மாட்டாங்க? இந்த கண்ட பேருக்கு சில நகவுகள் இருக்குது. இப்போ தாலியில் வந்துருச்சாங்க, ஏன் அப்படி செய்கிறான்? வாயில் களிமாவை சொல்லி விட்டு குள்ளத்தில் ஏன் குபுர் வச்சுருக்கான்? அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அல்லாவும் மூமின் கிடையாதுன்னு சொல்லிட்டான். இல்லைப்பா இப்படிலாம் ஏமாற்றிட்டு அலைஞ்சான்னா அவன் தப்பிச்சுக்கலாம். இப்படி ஏமாற்றிட்டு அலைஞ்சா என்ன செஞ்சுக்கலாம்? தன்னை தற்காத்து கொள்ளலாம். அதுக்காண்டி இப்படி செய்கிறான். விளங்குதுப்பா? அப்போ இப்போ நீ கேட்குற ஏன் எகத ஒன்று படித்து எகத ஒன்று அர்த்தம் வச்சு இப்படிலாம் ஏன் விளக்கம் கொடுக்க? எகத ஒன்று அல்லாவே சொல்லிட வேண்டியது தானே?
அல்லாவே என்ன சொல்ல வேண்டியது என்ன? எகுதவுன் யுகாதி ஊனன் ஏன் சொல்கிறான்? யுகாதி ஊனன்னு சொல்லி எகுதவுன் அர்த்தம் ஏன் கொடுக்கணும்? விளங்குதுப்பா. நான் இதில் யுகாதி ஊன்னு சொன்னாலே என்னப்பா அர்த்தம்? அது போட்டின்னு அர்த்தம். இதில் ஒருத்தன் வீரியமாக பேசுகிறது எப்போ பேசுவான்? போட்டின்னு வரும்போது தான் வீரியமாக பேசுவான். முகாலபா இருக்கணும். என்ன இருக்கணும்? முகாலபத்தில் போட்டின்னு அர்த்தம். முபாலகானா கடப்பு, முகாலபா முகாலபானா போட்டி இருக்கணும். இப்போ நீ மட்டும் பயான் பேசுனா பிரச்சனை கிடையாது. ஒரு 2-3 பேச்சாளர்கள் இருக்கும்போது நம்மளையும் ஒரு பேச்சாளராக போட்டால் நல்ல குறிப்பெடுத்துக்கிட்டு போவான். ஏன் நல்ல பேசணும், நல்ல பேர் வாங்கினா என்ன 4 பேராக போட்டோம், அந்த தான் நல்ல பேசினாரு, இவெல்லாம் சோடையா போயிட்டான்னு சொல்லி வந்துடும்ல. போட்டின்னு வரும்போது தான் வீரியம் வரும். விளங்குச்சப்பா? போட்டின்னு வரும்போது என்ன வரும்? வீரியம் வரும். போட்டி வரணும். நீ மட்டும் உட்காந்து பரிச்சு எழுதுனா பாசானா சரி தான் போவேன். ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து பரிச்சு எழுதும் போது நம்ம ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், நம்ம ஜெயிக்கணும், அதிகமான மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற ஒரு போட்டி இருக்கும். போட்டி வந்தால் வீரியம் இருக்கும். போட்டி இருந்தால் என்ன செய்யும்? அந்த வீரியத்தை காமிக்கக்கூடியது முஃபாலத்து வஸன் தான் காமிக்கும். விளங்குதுப்பா? இல்லை அப்போ நம்மள்கிட்ட இவன் போட்டி போடுறான், எப்படியாவது முஸ்லீம்களை நம்ம ஜெயிச்சிடணும். வீரியமாக அந்த சேட்டைகளை தான் பண்ணுவானா. சேட்டை பண்ணுறது எப்படி செய்வான்? வீரியமாக செய்வான். அப்போ முஃபாலத்து வஸனை கொண்டு வந்தால் தான், யுகாதி உணவை கொண்டு வந்தால் தான் அந்த வீரியத்தை காமிக்கும். ரைட்டா? அதுக்காக வேண்டி முஃபாலத்து வஸன் வந்திருக்கேன். யுகாதி உணவு விளங்குச்சா? அதுதான் சொல்கிறாங்க பாருங்க. இப்போ எஹ்தமீலு சாத்தியமாகும் ஐயுராத பி யுகாதிஊன, யுகாதிஊனவை கொண்டு யஹ்தஊனவை நாடப்படுவது சாத்தியமாகும். யுகாதி உணவு கொண்டு யஹ்தஊனவை நாடப்படுவது சாத்தியமாகும். ஏனென்றால் லி அன்னஹு யஹ்தஊன் என்பது பயானுன் லி யகூலு, யகூலுக்கு இது பயானாக இருக்கும் என்ற காரணத்தினால். மினன்னாசி மையக்கூல் இருக்குல்லப்பா, மையக்கூலுக்கு இது பயானாக இருக்குது. அவ் இஸ்தீனாஃபுன் அல்லது இஸ்தீனாஃபாக இருக்கும் என்ற காரணத்தினால். இஸ்தீனாஃப்னா முன்னால் உள்ள ஜும்லாவின் காரணத்தை பின்னால் உள்ள ஜும்லா விளக்கம் தான் இஸ்தீனாஃபுங்குவாங்க. ஏன் அப்படி நடிச்சுக்கிட்டு அழைகிறான்? ஆமாம், இப்படி ஏமாத்தினா தான் என்ன செய்யலாம்? தனக்கு வரக்கூடிய இடத்தை தட்டலாம், தனக்குரிய பிரயோஜனங்களை எடுத்துக்கலாம், முஸ்லீம்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல தரலாம். ரைட்டா? அவ் இஸ்தீனாஃபுன் அல்லது இது இஸ்தீனாஃபாக இருக்கும். விதிக்கிரி மாவுவல் கரதும் இன்னுகு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் என்று சொல்வதினால் எது நோக்கமாக இருக்குமோ அந்த ஒன்றை கூறுவது கொண்டு இது இஸ்தீனாஃபாக இருக்கும். இது என்னவா இருக்கும்? அப்போ நீ எஹ்தஊனே சொல்லியிருக்க வேண்டியது தானே. யுகாதி ஊன் ஏன் சொல்லணும்? அல்லாஹ் இன்னொருக்கு அதுக்கு பதில் இது இல்லா அன்னஹு என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்ரஜ, இந்த யுகாதி ஊன் என்பதை கொண்டு வந்திருக்கிறான், வெளியாக்கி கொண்டு வந்திருக்கிறான். பி ஜினத்தி, ஜினத்தின்னு படிங்கப்பா, பி ஜினத்தி ஃபாஅலத்து, ஃபாஅலத்து என்ற வசனிலே இதை கொண்டு வந்திருக்கிறான். ஏன்? லில் முபாலகத்தி, முபாலகாவுக்காக வேண்டி. லில் முபாலகத்தி என்ன அர்த்தங்க? முபாலகா கட்டப்பு செய்வதற்காக வேண்டி இது கொண்டு வந்திருக்கிறான் என்றால் இப்போ இன்ன ஜினத்தை இந்த முஃபாலத்தி என்ற வசன் கொடுக்கணும். இப்போ இன்ன ஜினத்தை இந்த முஃபாலத்தி என்ற வசன் லம்மா காணத்தில, இந்த லம்மா காணத்துக்கு அந்த வரியினுடைய கடைசியில் இருக்கு பாரு, இஸ்த சாபத்து, அதுதான் ஜவாபு. ஏதாவது ஒளிரக்கூடாது, நல்ல பார அர்த்தம் வைக்கிறத. இப்போ இன்ன ஜினத்தை எப்பா இந்த முஃபாலத்து வசன் லம்மா காணத்தில் முபாலகத்தி இல் முகாலபத்தின்னு படிக்கணும்பா. எப்படி? இப்போ இன்ன ஜினத்தை இந்த முபாலத்தி என்ற வசன் லம்மா காணத்தில் முகாலபத்தி போட்டிக்கு ஆகிவிட்ட போது, முபாலத்து வசனே போட்டிக்கு தானேப்பா. காத்தல செய்துன்னு அமருன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஊரை அடிச்சுக்கிட்டான், ஒரு ஊரை அடிச்சுக்கிட்டான், அவனை அடிக்கிறான், இவனை அடிக்கிறான், இவன் அவனை மேய்க்கணுங்கிறான், இவன் நினைக்க நினைக்கிறான். புரியுதா? போட்டி வாலத்து வசனுக்கு என்ன செய்யும்?
போட்டியை காமிக்கும். இப்போ இன்ன சினத்தை இந்த வசன், இந்த முஃபாரத்தி என்ற வசன் விளங்குச்சப்பா. இந்த முஃபாரத்தி என்ற வசன் லம்மா காணத்தில் முகாலபத்தி, அது போட்டிக்கு ஆகிவிட்ட போது, போட்டிக்கு ஆகிவிட்ட போது, ஒல் பேலு ஒரு செயல், அப்படி படிக்கணும் எப்பா. ஒரு செயல் மத்தா ஊலிப பீகி, அந்த செயலிலே போட்டியை உண்டு பண்ணப்படுகின்ற போது எப்பா, ஒரு ஃபேல் ஒரு செயல் மத்தா ஊலிப பீகி, அந்த செயலிலே போட்டியை உண்டு பண்ணப்படுகின்ற போது, காண அந்த செயல் அபுலக மின்ஹு, அது ரொம்ப அது கடப்பானதாக இருக்கும். ஒல் ஃபேல் ஒரு செயல் மத்தா ஊலிப பீகி, அந்த செயலிலே போட்டியை உண்டு பண்ணப்படுகின்ற போது, காண அபுலக மின்ஹு, அபுலக இப்படி முடிச்சிடணும். காண அபுலக, அது கடப்பானதாக இருக்கும். மின்ஹு இதா ஜாபிலா முகாபலத்தின் முஆரிலின் முபாரிசின், போட்டிக்காக விளங்குதப்பா. இதா ஜா, அந்த செயல் பிலா பிலா முகாபலத்தின், போட்டிக்கு இல்லாமல், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். மோதல் இல்லாமல், வெறித்தனம் இல்லாமல் அது வருகின்ற போது இருப்பதை விட கடப்பானதாக இருக்கும். விளங்குதப்பா? இதில் விளங்குச்சா? காண அபுலக, அது கடப்பானதாக இருக்கும். மின்ஹு இதா ஜா பிலா முகாபலத்தின் முஆரிலி முபாரிசின், போட்டி மோதல் வெறித்தனமெல்லாம் இல்லாத நேரத்தில் வருவதை விட அது கடப்பானதாக இருக்கும். அவைதான் இஸ்தசாபத்து. ஆகவே இஸ்தசாபத்து, இந்த வசன் சேர்ந்துருச்சு. லாலிக்க, அந்த போட்டியிலே சேர்ந்துருச்சு, அபுலகல்ல சேர்ந்துருச்சு. என்ன இருக்கு? வீரியத்திலே சேர்ந்து விட்டது. இஸ்தசாபத்து, இந்த வசன் சேர்ந்து விட்டது. இந்த வசன் சேர்ந்து விட்டது. லாலிக்க, இந்த அபுலகல போய் சேர்ந்துருச்சு. எதில் போய் சேர்ந்துருச்சே? அபுலக வீரியத்தில் போய் சேர்ந்துருச்சு. அவனுள்கிட்ட மோசடி செய்யலாம். அந்த மோசடி வீரியமாக இருக்கு. மோசடி வீரியமாக இருக்கு. கடுமையான முறையில் அவன் என்ன செய்யலாம்? மோசடி செய்யறான். விளங்குதப்பா? எப்படி மோசடி செய்யறான்? ஏன்னா ஹத்தியான்னு ஒரு கிராத்து இருக்கான். விளங்குது? எப்படி யுஹத்தியூன் அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாட்டையும் மூமின் கடுமையாக மோதுறான். அவங்கெல்லாம் திருப்பி மோதலை, இவன் மட்டும் அந்த வீரியத்தை, அந்த வெறித்தனத்தை கடுமையாக்குறான்னு ஒரு கிராத்தே இருக்குதான். ஏண்டுப்பா, அவ இப்படி வந்தால் தான் இஸ்தசாபத்து அந்த வசன் சேர்ந்து விடும். ஆலிக்க, அந்த வீரியத்தில் போய் சேரும். எடுத்துனப்பா, அதுக்காக வேண்டியதான் இவ் காதி ஊனேன்னு சொல்கிறான். தான் எகுத ஊன அர்த்தம் இருந்தாலும் அவனோட வீரியம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக, போட்டி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி பொய்யாதுதுகு, இந்த கிராத்தை வலுப்படுத்துகிறது. எகுதவுனுங்கிற கிராத்தை வலுப்படுத்துகிறது. மன்கர எகுதவுன, எகுதவுனை என்று ஓதுகின்றவருடைய கிராத்தை இதை வலுப்படுத்துகிறது. ஒரு கூட்டம் இதே அப்படியே ஓதுறாங்க. மீனன்னா என்ன இருக்கு? ஒமாகுபி மூமினின் எகுதவுன் அல்லாஹ வல்லதீன ஆமனுன்னே படிக்கிறாங்க. அந்த கிராத்தி இதை வலுப்படுத்துகிறது. மேலும் காண கரதுகும்பி தாலிக்க, இந்த பற்றி அதை போடுறாங்க பாரு. காண கரதுகும்பி தாலிக்க, இப்படி மோசடி செய்வதில் இவருடைய நோக்கம், ஏன் மோசடி செய்யறான்? ஏமாத்துறான். இப்போ காண கரதுகும்பி தாலிக்க, இப்படி ஏமாத்துவதிலே அவங்க நோக்கம், எது போகும் அம்புசியும், தங்களை விட்டும் தட்டுவதாக இருக்கும். மா யுத்துரகுபியும் மண் சிவாகும் மேல் கபரத்தி, காவிர்களிலிருந்து இவர்கள் அல்லாதவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடியதை இவர்களை விட்டும் தட்டுவதாக இருக்கும். யுத்துரகுன்னு நடந்த இரவோடு இரவாக வந்து தாக்குறதுன்னு அர்த்தமா. தரக்கன்னு அர்த்தம் இரவோடு இரவாக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்போ காவிரிலிருந்து இவர் அல்லாதவர்களுக்கு எதை கொண்டு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ, காபிர்கள் ஜம்பு கபரத்து, காபிர்களிலிருந்து இவர் அல்லாதவர்களுக்கு எதை கொண்டு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அந்த ஒன்றை விட்டும் தங்களை தட்டுவதாயிருக்கும். இவ்வாலபியும், இந்த முனாபிக்கீன்களை கொண்டு செயல்படுத்தப்படுவதாயிருக்கும். மா இவ்வாலபில் மூமினீன், மூமின்களை கொண்டு செயல்படுத்தப்படக்கூடியதை இவர்களை கொண்டு செயல்படுத்தப்படுவதாயிருக்கும். அது என்னமில் இக்ராம், கண்ணியப்படுத்தப்படுவதிலிருந்து தான். ஒரு ஏத்தாகி அன்பளிப்புகள் கொடுக்கப்படுவதிலிருந்து தான்.
விளங்குதப்பா? அன்பளிப்புகள் கொடுக்கப்படுவதிலிருந்து தான், கண்ணியப்படுத்தப்படுவதிலிருந்து தான், மூமின்களை கொண்டு செயல்படுத்தப்படுவதை இவர்களை கொண்டு செயல்படுத்தப்படுவதாக இருக்கும். மேலும் மையகத்தளித்து முஸ்லிமீன், முஸ்லிம்களோடு இவர்கள் கலந்து விடுவதுமாக இருக்கும். நம்ம முஸ்லீம்கள் நம்ம உள்ள விட்டுக்கிடுவோம்ல, எல்லாச்சும் நம்ம வீடுகளில் போய் இப்படி எல்லாத்தையும் பார்ப்பாமல, நோட்டம் விடுவாமல, ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் விட மாட்டாங்க. சில வீடுகளை வந்து இப்படி பேசி என்ன செய்வான், நம்ம வீட்டில் உள்ள ரகசியங்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு, எங்கள் காசு இருக்குது, எங்கள் பணம் இருக்குது, எங்கள் நகை இருக்குது, நமக்கு யார் உறவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்மளுக்கு தொல்லை தருவோம். அப்படிதான் கண்டவனை உள்ளே விடக்கூடாது, கண்டவனை நினச்சக்கூடாது, உள்ளே விடக்கூடாது. எகுத்தளித்து பில் முஸ்லிமீன், முஸ்லிம்களோடு இவர்கள் கலந்து விடுவதாக இருக்கும். கலந்து எத்தலியோல அசராரியும் அவருடைய ரகசியங்களை இவர்கள் விளங்குவதாக இருக்கும். விளங்கி அதை பரத்தி விடுவதாக இருக்கும். இலா மனா பீதியும், இந்த மூமின்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களின் பக்கம் பரத்தி விடுவதாக இருக்கும். இல்லா கைதிதாக நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இது அல்லாத வரையலாக இருக்கும், இது அல்லாததுமா இருக்கும். ஏன்னா நான் ஓரளவு சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய அதில் இருக்குது வில்லங்கங்கள்லாம். ஏறிடுவா இது யோகா, இந்த ரகசியங்கள் எல்லாம் பரத்தி விடுவதாக இருக்கும். இலா மனாபீதியும் அல்லது இலா முனாபீதியும், இவர்களுக்கு முரண்பட்டவர்களின் பக்கம், காபிர்களின் பக்கம், முஸ்லீம்களுடைய எதிரிகளின் பக்கம் அந்த ரகசியத்தை பரத்தி விடுவதாமா இருக்கும். இலா ஐனிதாலி, இது அல்லாததின் பக்கமாக இருக்கும். அகராதி வல் மகாசிதி, நோக்கங்களிலிருந்தும் லட்சியங்களிலிருந்தும் இவைகள் அல்லாதவர்களின் பக்கமாக இருக்கும். ஓரளவு சொல்லியிருக்கேன், இது அல்லாது வேறு என்னென்ன எடுக்கணும்னு எடுத்துக்கோ. கேட்டேன். சரி, இப்படிலாம் செய்கிறானே, இதனால் அல்லா ரசூலுக்கும் மூமின்களுக்கு ஏதாவது நஷ்டமா? இதனால் யாருக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தினான்? ஓமா அல்லாவுக்கும் மூமின்களுக்கும் மோசம் செய்கிறார்கள். அனாபமா இஹ்தஉன இல்லா அன்ஃபுஸஹும், தங்களுக்கே தவிர அவர்கள் மோசம் செய்யவில்லை. அவர்கள் மோசம் செய்கிறது யாருக்கு தான்? இல்லை, தண்ணி போடாத, லாகிரியை புழங்காத, புழங்குதப்பா, பாவமான காரியங்கள் செய்யாத, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். எதுக்காக வேண்டி? உனக்கு தான் நல்லது. இல்லை விளங்குதலா? தண்ணி போட்டோம்னா அவனுக்கு கிட்னி போயிடும், அப்படி தானே? லாகிரியை புழங்கினோம்னா என்ன இருக்குது, அவனுக்கு தீராத வியாதிகள்லாம் வந்துடும், அப்படி தானே? லாகிரி வஸ்துக்களை புழங்கினா, பீடி சிகரெட்லாம் கொடுத்தா வியாதி தான்டா, நோய் தான்டா, விளங்குதானே? அந்த நுரையீரலாம் போய் புகை வந்து பல வகையான பிரச்சனைகளுக்கு அவன் ஆளாயிடும். இப்போ பீடி குடிக்காத, தண்ணி போடாத, விபச்சாரம் செய்யாத, கேட்ட பாவமான காரியங்களை ஈடுபடாதுன்னு சொல்கிறது எதுக்கே? இவன் நன்மைக்க வேண்டியதான். விளங்குதான்? இவன்லாம் இந்த மாதிரி பாவங்களில் ஈடுபடுறானோ, தண்ணி போட்டு ஆயுத வஸ்து புழங்கிட்டு தப்பு தட்டாக்களில் ஈடுபடுறவன் எல்லா வகையான சீக்குகளும் வந்துடும். இதில் விளங்குதா? அப்போ இவன் மோசம் செய்வது யாருக்கு தான் செய்கிறான்? தனக்கு தான் செய்கிறான். எப்படி ஆயுத வஸ்துவை புழங்குறவன், பாவமான காரியத்தில் ஈடுபடுறவன் தனக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். இந்த மாதிரி ஒமா எகுதவுனே முதோ ஒரு கிராத்து, ஒமா யுகுதி ஊனவான். யுகுதி ஊனப்பா முதோ இல்லை. ஆமாம், அது ஒருத்தவங்க படிக்கிறாங்க. ஒமாயு காதி ஊன இல்லா அம்புசகும், ஒமாயு காதி ஊன, அவர்கள் மோசடி செய்யவில்லை, இல்லா அம்புசகும், தங்களுக்கே தவிர மோசடி செய்யவில்லை. இந்த யுகாதி ஊனை என்பது கிராத்து நாபி இமாமுடைய கிராத்தாக இருக்கும். வபினி கசீர், இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி கிராத்தாக இருக்கும். அபு ஆமீருடைய கிராத்தாக இருக்கும். விளங்குதப்பா? யுகாதி ஊன் படிக்கிறது. பெரும்பான்மையானவர்கள் ஒமா எகுதவுன்னு தான் படிக்கிறாங்க. குரான்லையும் ஒமா எகுதவுன்னு தானே இருக்குது. ஒல் மானா கருத்து என்ன? எப்பா ஒமா யுகாதி ஊனு இல்லாமல் புதும், தங்களுக்கே தவிர மோசம் செய்யவில்லை. மல் மானா கருத்து என்ன? அண்ணன் தாயிரத்தில் ஹிதாயி, இந்த மோசடி செய்வதனுடைய பிரச்சனை, இடரு, ராஜ்யத்துன் இலகி இருளின் பக்கம் தான் என்ன செய்யும்? மீளும். வலர்ருஹா எப்பா வல் மானா அன்ன தாயிரத்தில் ஹிதாயி, இந்த மோசடி செய்வதனுடைய இடர், தாயிரத்தின கீழே போட்டுருக்க, லரன்னு போட்டிருக்கான்,
இடர் ராஜ்யத்துன் இலையும் இவர்களுக்கு தான் மீளும். ஒலர்ருகா இந்த மோசடி செய்வதனுடைய இந்த பிரச்சனை குபி இவர்களை கொண்டு தான் சூழும். ஏப்பா இந்த கேடை பார்த்து விட்டணும். லர்ருவானா தாயிரா பார்த்து, தாயிராங்கிற பெண்பாலாக இருக்குல்ல, அதனால் ஆண் வருது. லர்ருவா அந்த கேடு குபி இவளை கொண்டு தான் சூழும். இவன் ஏமாத்துறது இவனுக்கு தான். அவ் அன்னகும் தாலிக்க அல்லது இவ்விஷயத்திலே இந்த முனாபிக்குகள் ஹதாவு அம்புசகும் தங்களுக்குத்தான் மோசம் செய்கிறார்கள். யாருக்கு தான் மோசம் செய்கிறாங்க? ஹதாவு அம்புசகும் தங்களுக்குத்தான் மோசம் செய்கிறார்கள். ஏன் லிமா ஹர்ருகா பி தாலிக்க லிமா இதை கொண்டு உங்களுடைய ஆன்மாவை உங்களை ஏமாற்றுவதினால், நம்சை ஏமாற்றுவதினால், லிமா ஹர்ருகா பி தாலிக்க இப்படி மோசடி செய்வதன் மூலமாக அவங்களுடைய நப்சையே அவர்கள் ஏமாற்றுவதினால். அப்படிதானப்பா? லிமா ஹர்ருஹா இதாலிக்க நீ மோசம் செய்வது கொண்டு அவங்களுடைய நப்சுகளையே அவர்கள் ஏமாற்றுவதினால் தங்களுக்குத்தான் அவர்கள் மோசம் செய்கிறார்கள். அவங்க தங்களுக்கு மோசம் செய்யறதுனால அவங்க நப்சும் அவங்களுக்கு மோசம் செய்யுது. ஹதாத்துக்கும் அம்புசுகும் அவங்களுடைய நப்சுகளும் அவர்களுக்கு என்ன செய்யுது? மோசம் செய்யுது, மோசடி செய்யுது. ஐசு அத்தசத்துகும் பில் அமானி பாசிகத்தி பயனற்ற மேலெண்ணங்களை கொண்டு அவங்களிடத்தில் நப்சுகள் ஊசலாடுவதினால். ஐசு அத்தசத்துகும் அம்புசுகும் அத்தசத்துடைய வாயில் அம்புசு. ஐசு அத்தசத்துகும் அவனுடைய நப்சுகளிடத்தில் உரையாடுவதின் விதத்திலே வில் அமானில் பாசிகத்தி கீழே போட்டிருக்கு பாரு, பயனற்ற மேலெண்ணங்களை கொண்டு. உம்னியத்துக்கு ஜம்மு அமானி, உம்னியத்துக்கு ஜம்மு மேலெண்ணங்கள் அர்த்தம். உம்னியத்துல மேலெண்ணம், அமானி மேலெண்ணங்கள். பயனற்ற மேலெண்ணங்களை கொண்டு பயனற்ற மேலெண்ணங்களை கொண்டது முனாபிக்களிடத்தில் அவருடைய நப்சுகள் உரையாடுகின்ற விஷயத்திலே அவருடைய நப்சுகளும் அவர்களுக்கு மோசடி செய்கிறது. அமலத்துகும் அவனுடைய நப்சுகள் அவர்களை தூண்டுகிறது. கவனமாக இருக்கு, கவனி இடத்துல எழுதிக்கிட்டே இருக்கேன். அமலத்துகும் அவருடைய நப்சுகள் அவர்களை தூண்டுகிறது. அலா முகாதி மண் ஒருவனுக்கு போய் மோசடி செய்வதை ஏமாற்றுவதை அவங்க நப்சு அவங்களுக்கு தூண்டுது. அமலத்துகும் அவர்களை உங்களுடைய நப்சுகள் தூண்டுகிறது. அலா முகாதி மண் ஒருவனுக்கு போய் மோசடி செய்வதை, ஒருவனை போய் ஏமாற்றுவதை அவங்க நப்சு தூண்டுது. எப்படிப்பட்டவன்? லா யஹ்பா அலை அவன் மீது மறையவே மறையாது, காபியத்துன் மறையக்கூடியது மறையாதே, அப்படிப்பட்டவனை போய் ஏமாற்றுவது மீது உங்களை தூண்டுது. அல்லாவை ஏமாற்ற முடியுமாங்க? லா யஹ்பா அலை செய்வன் எதுவும் அவனுக்கு மறையாது. அங்கே அடிக்க பார்த்துக்கிட்டு இல்லை. நீங்கள் முதலாளிமார்கள்லாம் கடையில் ஆஃபீஸில் உட்காந்துருப்பான், ஆஃபீஸில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த டிவியில் யார் யார் வேலை செய்கிறா வேலை செய்யலைங்கிறது இல்லை தெரிஞ்சு. அப்படிதானே? விளையாடினது, காசு எடுத்தது, உள்ள சொருவுனது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து அவனை கூட விட்டு கேட்டா ரசிக்கல் வேலை செய்ய விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கூப்பிட்டு கண்டிப்பானா இல்லையா? அப்போ நம்ம செய்கிறத வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டான். அது கியாமனால தான் நம்மளை கூப்பிட்டு கேட்டால் ரசிக்கல் என்ன சேட்டை பண்ணிடடாங்குவான். இதை செஞ்சால் எவனாவது பாவம் செய்வான்டா. இதை விளங்குனா எவனா பாவம் செய்வானா? அல்லா நம்மளை கவனிக்கிறான். அல்லாஹு நாதீரு அல்லாஹு ஹாவீரு. அல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், அவன் ஹாவீராக தான் இருக்கான், எங்கேயோ இல்லை. அல்லா என்ன விளங்குதா? அமலத்துக்கும் அவர்களை இந்த நப்சுகள் தூண்டி விட்டது, பேசிவிட்டது. அமலத்துக்கும் அவர்களை தூண்டி விட்டது. அலா முகாதாத்தி மண் ஒருவனுக்கு மோசம் செய்வதன் மீது உங்கள் நப்சு அவங்களை தூண்டிடுச்சு. எப்படிப்பட்டவன்? லா யஹ்பா அலைஹி காபியத்துன் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது இந்த மறையக்கூடியது மறையாதே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மோசம் செய்வதை ஏமாற்றுவதன் மீது அவர்களை தூண்டிடுச்சு. ரைட்டப்பா? ஏப்பா யுஹாதி ஊனங்கிறது நாபி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அபு ஆமீர் தான், அபு அம்ரு. வக்கரல் பாக்கூன் நிச்சயம் உண்டானவர்களெல்லாம் ஓதுகிறார்கள்.
யஹ்தஊன் இப்படி தான் ஓதுறாங்க. ஏன்னா இங்கே ரெண்டு தரப்பு இல்லையே, இங்கே என்ன கிடையாது, அவன் தான் அவனுக்கு அவன் எக்ரவன் தான் பெரும்பான்மையான ஒரு கிராத்தி தானே. ஒமா கரல் பாக்கு மிச்சம் உண்டான பெரும்பான்மையான ஜும்ஹூர் கிராத்து அவங்களாம் காரிகள்லாம் ஓதுறாங்க. ஒமா யஹ்தஊன் என்றால் ஏன் அண்ணல் முகாதாத்த முகாதாத்து என்பது லாஹித்த சொவ்வரு, அதை கற்பனை கூட செய்யப்படாது. இல்லா பையன சினைனி, ரெண்டு பேருக்கு மத்தியில் இதுவரை கற்பனை செய்யப்படாது. இங்கே ஒருத்தன் தானே இருக்கான், என்ன செய்யறான், அவை யஹ்தஊன் தான் ஓதுறாங்க. அப்போ அவங்களாம் ஏன் ஓதுறாங்க, அதுக்கும் அர்த்தம் இருக்குது. கீழே வருது இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. யுஹத்திஊன எப்படி மின் ஹத்அவில் இருந்து யுஹத்திஊன் என்று கம்மியாக என்ன செய்யப்பட்டிருக்குப்பா, ஓதப்பட்டு. அப்போ யுஹத்திஊன என்னங்க அர்த்தம், தங்களுக்கு ரொம்ப மோசம் செய்கிறானுவோன்னு அர்த்தம். ஹத்தானால ரொம்ப மோசம் செய்கிறான்னு தானே அர்த்தம். இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. யுஹத்திஊன் மின் ஹத்அவில் இருந்து யுஹத்திஊன் என்று கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. ஏஹத்தஊன் எப்படி ஓதப்பட்டிருக்கான், யஹத்தஊன் ஓதப்பட்டிருக்கு, யுஹத்திஊன் ஓதப்பட்டிருக்கு, ஏஹத்தஊன் என்று எழுதப்பட்டிருக்கு ஓதப்பட்டிருக்கு. இமானா யஹ்ததிஊன எப்படி, இமானா யஹ்ததிஊன என்ற மானாவை கொண்டு விளங்குதுப்பா. என்ன அர்த்தமா, ஆமாம், யஹ்ததிஊன என்ற மானாவை கொண்டு என்ன அர்த்தம் சொல்லுப்பா. ஆமாம், யஹ்ததிஊன என்ற மானாவை கொண்டு யஹ்தஊன் என்று ஓதப்பட்டிருக்கிறது. யுஹ்தஊன் யுஹாதஊன், யுஹ்தஊன் யுஹாதஊன் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அலல் பினாயில் மஃபூலி, மஃபூலுக்கு அமைக்கப்படுவதின் பிரகாரம். மஃபூலுக்கு அமைக்கப்படுதுன்னா மஜ்ஹூலுன்னு அர்த்தம். என்னது, மஅரூஃபுக்கு அமைக்கிறதுனா, ஃபாயிலுக்கு அமைக்கிறதுனா மஅரூஃபுப்பா. மஃபூலுக்கு அமைக்கிறது என்னது, மஜ்ஹூல். யுஹ்தஊன் என்றும் யுஹாதஊன் என்றும் அலல் பினாயில் மஃபூலி, மஃபூலுக்கு அமைக்கப்படுவதின் பிரகாரம், அதான் மஜ்ஹூலுக்கு அமைக்கப்படுவதின் பிரகாரம் யுஹ்தஊன் யுஹாதஊன் ஓதப்பட்டிருக்கு என்றும். நசபி அம்புசகும், அம்புசகுக்கு நசபை கொண்டும் நசையில் ஹாபிதி ஜருடைய எழுத்தை போக்கப்படுவது கொண்டு நசபை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. யஹ்தஊன் யுஹாதிஊன்னா மஃபூல் பிஹி, யுஹாதஊன் யுஹ்தஊன் மஜ்ஹூலா படித்தோம்னா அது மன்சூபி நசை ஹாபிலாம். என்னது, அப்போ எப்படி வரும், ஒமா யுஹ்தஊன இல்லா அலா அம்புசிஹிம் இருக்கும். இல்லா அந்த அலாவை தள்ளி விட்டுட்டு தான் அம்புசம்னு சொல்லப்படுது. ரைட்டுப்பா, எப்பா ரைட்டா. ஒமா யுஹ்தஊன அவர்கள் மோசடி செய்யப்படவில்லை, இல்லா அம்புசம்னா அவங்களுடைய நப்சுகள் மீது தவிர. வாஹிதாவானால் எல்லாரும்